அப்போ இந்த விதியை பரிகாரம் செஞ்சும் மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கு பார்க்கணும்னா பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஜாதகம் பார்க்காதீங்க. எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பையனுக்கு 20 வயசுல சொன்னேன் இல்லைங்களா, இவனுக்கு 29 வயசுல கல்யாணம் பிரேக் ஆகிற கண்டிஷனில் அடிதடி ஆகிட்டு இருக்கும் இல்லையா, பொண்டாட்டிக்கு இவனுக்கு பெரிய அடிதடி ஆகிட்டு இருக்கும். அப்போ இவனுக்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது ஜோசியரை பார்த்து பண்ணுறீங்க, ஜோசியரை பார்க்காம பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, ஓகே. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு சண்டை ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. சண்டை ஆகிட்டா 2 பேருக்கும் பெரிய தள்ளுமுள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கோவிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு அவன் அடிச்சு துரத்திட்டான். ஏதோ ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியான்ற மாதிரி எங்கே கொண்டு போய் அதை நிறுத்தணும் அப்படின்ற டவுட் வந்து பயம் வரும் இல்லையா? அந்த டயத்தில் ஜோசியரை பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், இந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் 2 கல்யாணம் நடக்கும் சொல்லி. அப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா? இப்போ என்னுடைய பதில்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குங்க? சரி, ஓகே, டைவர்ஸ் பண்ணி. அதுக்கு தான் வந்திருக்கு. ஜாதகம் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் ஜோசியம் உதவும்.